ரஜினி கமல் இணையும் படம் தூக்கி எறியப்பட்ட லோகேஷ். நெக்ஸ்ட் அந்த வாய்ப்பை தட்டி தூக்கியது யார்? ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் 2 பேரும் இணைந்து பணியாற்ற போற படத்தை இயக்குற பொறுப்புல இருந்து லோகேஷ் கனகராஜ் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலா வேற ஒரு இயக்குனர் செலக்ட் ஆகியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் கூட்டணியில ஒரு படம் வரப்போறதா கடந்த சில நாட்களாகவே செய்திகள் பரவி வருது. சுமார் 46 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த காம்போல படம் வரப்போகுது. இந்த விஷயத்தை கமல்ஹாசனும் உறுதிப்படுத்தியிருக்காரு. சமீபத்துல சைமா விருது விழாவில் பேசின அவர், எங்க காம்போவை ரசிகர்கள் விரும்பினா நல்லது, அவங்க மகிழ்ச்சியா இருந்தா எங்களுக்கும் மகிழ்ச்சி. நாங்க 2 பேரும் இணைந்து நடிக்க பல ஆண்டுகளா முயற்சி செஞ்சுட்டு வரோம். ஆனா அது நடக்கவே இல்லை. சீக்கிரத்துல உங்க முன்னாடி ஒன்னா வருவோம், அது உங்களை ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னு கமல் கூறியிருந்தாரு. இந்த நிலைமையில இப்போ ஒரு சுவாரஸ்யமான செய்தி சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது. ரஜினி கமல் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க போறது இல்லையா? சமீபத்துல ரஜினிக்கு லோகேஷ் ஒரு மாஸ் ஆக்ஷன் கதையை கூறியிருக்காரு. அதுல வன்முறை அதிகமா இருந்தனால கதை ரஜினிக்கு திருப்தி அளிக்கவே இல்லையா? அதனால லோகேஷ் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியேறி விட்டதா கோலிவுட்ல செய்திகள் பரவிட்டு வருது. இதுக்கிடையில இப்போ லோகேஷ்க்கு பதிலா இன்னொரு பெயர் முன்னாடி வந்திருக்கு. அதன்படி நெல்சன் திலீப் குமார் தான் ரஜினி கமல் படத்தை இயக்க போறதா கூறப்படுது. சமீபத்துல ரஜினிகாந்துக்கு நெல்சன் ஒரு கதை சொல்லியிருக்காரு. லோகேஷ் கதையை விட நெல்சன் சொன்ன கதை ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால அவருக்கு கிரீன் சிக்னல் கொடுத்ததா தகவல். இதுவே இப்போ கோலிவுட்ல வைரல் ஆகிட்டு வருது. ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படத்துக்கு நெல்சன் திலீப் குமார் இயக்குனராக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதா நெட்டிசன்கள் மத்தியில செய்தி பரவிட்டு வருது. இதுக்கிடையில நெல்சன் திலீப் குமார் ஏற்கனவே ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்தை இயக்கியிருக்காரு. ரஜினிகாந்தோட கெரியர்ல அதிக வசூல் செய்த படம் தான் இது. இப்போ இதோட தொடர்ச்சியா ஜெயிலர் 2 தயாராகி வருது. இப்போ படப்பிடிப்பு நிலையில இருக்கு. இந்த நிலையில நெல்சனோட வேலை ரஜினிக்கு ரொம்பவும் பிடிச்சு போய் அதனாலதான் மறுபடியும் ஒரு படத்துக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளதா கூறப்படுது. கமல்ஹாசன் கடைசியா நடிச்ச தக் லைஃப் படம் தோல்வியடைஞ்சது. அதுக்கு முன்னாடி இந்தியன் 2 படமும் தோல்வியடைஞ்சது. அதனால புதிய படங்கள் விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருக்காராம். தற்போது அவர் ஆக்ஷன் நடன இயக்குனர்களான அன்பறிவு இயக்கத்துல ஒரு படம் பண்ணிட்டு வராரு.